ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னைக்கு திறக்கும் தேவன் பூட்டப்பட்டவைகளையும் அடைக்கப்பட்டவைகளையும் மூடப்பட்டவைகளையும் திறந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவன். ஏசாயா 45 அதிகாரம் 1 நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதா. அல்லேலூயா. வாசல்கள் திறக்கப்படுவதற்கு கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கும்படிக்கு அவனுக்கு நான் சொல்லுகிறதாவது, கதவுகள் வாசல்கள் பூட்டப்படாமல் திறந்திருக்கும்படிக்கு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், உலக மனிதர்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. தேவ சபையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் பலருடைய வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் அந்த பூட்டப்பட்ட கதவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க பண்ணாது. உங்கள் வாழ்க்கையில் வீணாய் போவதற்கான, ஒன்றுமில்லாமல் போவதற்கான காரியங்களை அந்த பூட்டப்பட்ட கதவுகள் செய்துவிடும். இந்த பூட்டப்பட்ட கதவுகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நன்மைகளை இழந்து போக செய்யும், வீணாக செய்யும், ஒன்றுமில்லாமல் போக செய்யும். பூட்டப்பட்ட கதவுகளின் பின்னாடி இருக்கிற நன்மைகள் தேவ பிள்ளைகளுக்கு கிடைப்பது கஷ்டம். அநேக வருஷங்கள், அநேக ஆண்டுகள் நன்மையை காணாத, மழையை காணாத பயிர்களைப் போல, நிலங்களைப் போல மனிதர்களாகிய நாம் வாழ்கிறோம். இதற்கு முடிவு உண்டா? இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக எங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதற்கும், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதற்கும், நன்மையை காணாத நிலைமைகள் மாறுவதற்கும், வருத்தங்களையும் துயரங்களையும் கண்டு கொண்டிருக்கிற நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியான சமாதானமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பில்லையா? அதற்கான வாசல்கள் திறக்கப்படாதா என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகியவர், அவரால் முடியும் எதையும் திறக்க. கர்த்தராகிய இயேசுவினால் முடியும் எதையும் திறக்க, எந்த நன்மையும் கொடுக்க, எந்த வானத்தின் பொக்கிஷங்களை, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண அவராலே முடியும். ஆகையால் இந்த நாளிலே உங்களோடு கூட வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 7 அந்த பகுதியை அடிப்படையாக வைத்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். 8 பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர்களால் திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். எவராலும் திறக்க முடியாததை பூட்ட முடியும், எவராலும் பூட்ட முடியாததை பூட்டப்பட்டதை திறக்க முடியும். எவர் பூட்டினாலும் அவரால் திறக்க முடியும், எவர் திறந்தாலும் அவர் பூட்ட முடியும். எவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நான் இப்பொழுது இந்த காலை வேளையில் சேவிக்கிறேனே, ஆண்டு கணக்காய் சேவிக்கிறேனே, அவரை பாடினேனே, மகிமைப்படுத்தினேனே, அவர் யார்? அவர் பூட்டப்பட்ட கதவுகளை எனக்காக திறக்கிற தேவன். எனக்காக பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கிற தேவன் அவர். இன்றைக்கு தேவன் அதை செய்வார். சிலருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே செய்து விட்டார், சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னொரு நாள்லாம் வேண்டாம் ஆண்டவரே. 8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு திறந்த வாசலை வைக்கணும்னா நீ என்னை மறுதலிக்காம உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலனை, கொஞ்சம் ஜபத்தை, கொஞ்சம் வேத அறிவை பயன்படுத்தி நீ இன்னும் எனக்காக வைராக்கியமாக நீ நிற்க ஆரம்பித்தால், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன், உனக்கு இருக்கிற அந்த தேவன் கொடுத்திருக்கிற பலன், அவர் சொல்லும்போது அவருடைய பலத்தோட நம்ம பலத்தை ஒப்பிடுகிறார். அவர் பலத்தோட நம்ம பலத்தை ஒப்பிட்டால் நமக்கு கொஞ்சம்தான். ஆமென் சொல்லுவோமா? இப்படிப்பட்ட தேவனுடைய பலத்தில் மறுதலியாமல் நிற்கிறபடியால், வசனத்தை நீ கை கொண்டிருக்கிறபடியால் 3 காரியத்தை சொல்லுகிறார். உன் கிரியை என்று சொல்லும் பொழுது 3 காரியம். 1, உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம்தான், ஆனால் நீ என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. 2, என் வசனத்தை கை கொள்ளவில்லை. மன்னிக்கோ, கை கொண்டபடியினால். வசனத்தை கை கொள்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பிரதர், கஷ்டம் பிரதர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாராவது இப்படி சொன்னால் பைத்தியக்காரத்தனமான பேச்சு, அது முட்டாள்தனமான பேச்சு. தேவனுடைய வசனத்தை பாமரர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் பலவீனர்களும் குறைவுள்ளவர்களும் முடமானவர்களும் ஆண்டவருக்கு முன்பதாக கடைப்பிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எந்த மனுஷனாலும் முடியாத ஒன்றை தேவன் எழுதி கொடுக்கவும் இல்லை. எவராலும் கடைபிடிக்க முடியாத வசனத்தை எழுதி கைகளை கொடுத்து நீ இதை செய்ய வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் சொல்லவில்லை. எவரும் கடைபிடிக்கலாம் இந்த வேதத்தை. தேவன் எப்படிப்பட்டவர்? தன் பிள்ளைகளுக்கு வாசல்களை திறப்ப, பூட்டப்பட்டவைகளை திறக்க விரும்புகிற தேவன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார் என்று பார்த்தால், ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக இரவு நேரத்தில் வந்து இன்னொரு நண்பனுடைய கதவை தட்டுகிறான். பா, என் வீட்டில் சப்பாத்தி இல்லை, பிரெட் இல்லை, உணவு இல்லை. திடீர்னு ராத்திரி நேரத்தில் இன்னொரு நண்பன் வந்துட்டான். அவன் பசியோடு இருக்கான். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பான்னு பிரச்சனையை சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த நண்பன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் என் பிள்ளைகளோடு படுத்து விட்டேன், உனக்கு கதவை திறக்க முடியாது என்று சொல்லுகிறான். உலக மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நெருங்கினவர்களாக இருக்கலாம், அவர்கள் கதவுகளை திறக்க மாட்டார்கள். அடைக்கப்பட்ட கதவு திறக்கும் மனமற்றவர்கள் அவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட விஷயத்துக்காக கூட அவர்கள் திறக்க மாட்டார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய ஒருவேளை உணவுக்காக கூட இந்த உலகம் தன்னுடைய கதவை திறக்காது. உங்களுடைய நண்பர்கள் ஒரே ஒரு வேளை உணவுக்காக கூட அவர்களுடைய கதவுகளை திறப்பதே கிடையாது. அவர்களுடைய இருதயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். ஒரு சிறு உதவி கூட அவர்கள் நமக்கு செய்ய மறுப்பார்கள், மாட்டார்கள். அது மனிதனுடைய இயல்பு. மனிதர்கள் அப்படித்தான். மனிதனாக பிறந்தவனுடைய குணம் அப்படித்தான். அவர்கள் மற்றவர்களுக்காக கதவுகளை திறக்க மாட்டார்கள், பூட்டி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய இருதயம் திறப்பதில்லை. அது சில நேரங்களில் மனைவிக்காக கூட புருஷன் திறக்க மாட்டான், கணவருக்காக கூட மனைவி திறக்க மாட்டாள், பிள்ளைகளுக்காக பெற்றோர் தங்கள் கதவுகளை திறப்பதில்லை. இருதயத்தின் கதவுகளை அவர்கள் அடைத்து வைத்திருப்பார்கள். சக மனிதர்களுக்காக உதவி செய்யக்கூடிய இருதயம் மனிதர்களுக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை. வெகு சிலரே, அதுவும் தங்களுடைய இருதயத்தில் தோன்றினால் செய்கிறவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்கள். அதனால தான் இயேசு சொன்னார், மனிதன் கதவை அடைப்பான், திறக்க மாட்டான், ஆனால் நானோ உனக்காக கதவுகளை திறக்கிறவன். அது பூட்டப்பட்டிருந்த கதவாக இருந்தாலும், அந்த கதவுகள் இருப்பு தாழ்பால்களை உடையதாக இருந்தாலும், வெண்கல கதவுகளாக இருந்தாலும், அவைகளையும் திறக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவையும் இடையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சில நேரங்களிலே விசுவாசிகள் வாழ்க்கையில் கதவுகள் பூட்டப்பட்டே இருக்கிறது, திறப்பதில்லை? அல்லது திறந்த கதவுகள் ஏன் அடைக்கப்படுகிறது? எனக்காக தேவன் கதவை திறந்தார் என்பது உண்மைத்தான், ஆனால் இப்பொழுது அடைக்கப்பட்டது போல தெரிகிறதே. அப்படி ஒரு சிலர். எப்பொழுதுமே எனக்கு எந்த கதவுமே திறக்கப்படவில்லையே, அது ஒரு சிலர். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 30ஆம் வசனம். நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே
இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற தாகமுள்ள ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன், இந்த தேவ மனிதனை இழுத்து கொண்டு போகும் பொழுது, அவனை துன்புறுத்தும் பொழுது, அவனை வருத்தப்படுத்திய பொழுது கதவுகள் பூட்டப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில், விசுவாசிகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஏன் இல்லை என்றால், அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியர்களை துன்புறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், வருத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள், ஊழியர்களுடைய இருதயத்தை உடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஊழியர்களுடைய மனதை காயப்படுத்துகிறவர்களுக்கு கதவுகள் பூட்டப்பட்டு விடும். அந்த கதவுகளை திறப்பதற்கு தேவன் மனம் இறங்கினாலே ஒழிய உலகத்தில் எவராலும் திறக்க முடியாது. சில குடும்பங்களிலே கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதற்கு காரணம், திறந்த கதவுகளும் கூட அடைக்கப்பட்டிருக்க காரணம், அவர்கள் எங்கேயோ ஊழியர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள், மனம் வருத்தப்படுத்தி இருக்கிறார்கள், உடைத்திருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்தை நொறுக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இழுத்து கொண்டு போகப்படும் பொழுது, வண்டியில் வச்சா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த மனிதனுடைய, அந்த ஊழியனுடைய அந்த நிலைமை வந்த உடனே, பைபிள் சொல்லுகிறது, உடனே, தாமதம் இல்லாமல் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. உடனே உனக்கு கதவு, திறந்த கதவு பூட்டப்படுதுன்னா நீ ஊழியர்களுடைய மனதை காயப்படுத்தினாயா என்று பார், அவர்களை துன்புறுத்தினாயா என்று பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:23 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே நமக்கு சொல்லித் தருகிறார். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். கதவெல்லாம் பூட்டி இருக்குதியா, ஆளை காணோம். கதவெல்லாம் பக்காவாக க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஆனால் ஆளை காணோம். வை? தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திறக்கிற கதவை மனிதர்களால் அறிய முடிவதில்லை. பிரச்சனை என்னன்னா, எனக்கு கதவு ஆண்டவர் திறந்துட்டாராங்கிறது எனக்கு தெரியல. தேவன் எனக்கு ஒரு வாசலை திறக்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு வாசலை திறக்க போகிறார் அப்படிங்கிற அறிவு எனக்கு இருந்தா, அவர் எந்த கதவை திறக்கிறாரோ உள்ள ஓடி போய் நன்மையை எடுத்துக்கொள்வேன். வேதம் சொல்லுகிறது, வாசல் வழியாய் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ எனக்கு கதவை திறந்தா தானேயா நான் நல்ல விஷயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரியலையே, தேவன் இப்பொழுது திறக்கிறாரா, எப்பொழுது திறக்கிறார் எனக்கு தெரியவில்லையே. தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் திறப்பதை ஊழியர்கள் அறிவார்கள், மனிதர்கள் அறிய முடியாது. அல்லேலூயா. ஊழியர்களுக்கும் கூட சில நேரங்களில் தெரியாமல் போயிடும், ஊழியர்களுக்கும் கூட சில விஷயங்கள் அறியாமல் போய்விட நேரிடலாம். கொஞ்சம் கவனம் தவறுனா, பாஸ்டராக இருந்தாலும் அவரும் மிஸ் பண்ணிடலாம். நம்ம கவனமாக ஆண்டவர் சமூகத்தில், இதுதான் கர்த்தர் எனக்கான வாசலை திறக்கிறார், இப்பொழுது தான் தேவன் எனக்கான வாசலை திறக்கிறார் என்ற அறிவு, உணர்வு நமக்கு வேண்டும். ஏசாயா 45 அதிகாரம் 1 நாம் வாசித்தோம் இல்லையா, அதில் அந்த ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்? அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார், நான் வாசலை திறக்க போகிறேன் அப்படின்னு அவர் பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அவன் இந்த கோரேஸ் யார் தெரியுமா? உலக மனிதன். அவன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கிடையாது. அவனுக்கே தேவன் பேசினால்தான், திறக்க போகிறேன் என்பதை பேசினால்தான் புரியும். தேவன் நம்மோடு பேசுகிறார். எப்போ பேசுகிறார் தான் தெரியாது, எப்படி பேசுகிறாருங்கிறது தான் நமக்கு தெரியாது. முடியாதது என்று எதுவும் கிடையாது தேவனுடைய பார்வையில். ஆனால் வாசல் நான் உனக்காக திறக்கிறேன் என்பதை அவர் பேசும்போது கவனிக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு அந்த வாசல் புரியும். அவர்கள் அந்த திறக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசித்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 46 அதிகாரம் 2 சொல்லும் பொழுது, அப்பொழுது அதிபதி வெளிவாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டிலே நிற்க கடவன். ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள். அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக. அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக. அல்லேலூயா.
நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள் ஆராதனை செய்யும் பொழுது, நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, நீ தேவனை உயர்த்தும் பொழுது, தேவனுக்கென்று நீ உன்னுடைய பலிகளை செலுத்தும் பொழுது, கர்த்தாவே நீர் நல்லவரப்பா. சில ஆட்கள் சபையில் வந்து 2.5 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, 1 மணி நேரம் ஆராதனை செய்வாங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்பாங்க. ஆனால் இங்கேருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போனால் 1 நிமிஷம் ஆராதனை அதுக்கப்புறம் இருக்காது. 1 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்ட விசுவாசி திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் பைபிள் எடுக்கவே எடுக்காது. 1 மணி நேரம் ஆராதனை பண்ணின விசுவாசி அதற்கு அடுத்த 1 வாரம் முழுவதும் ஜெபமும் ஆராதனையும் அவங்க வீட்டில் இருக்காது, பர்சனலாக இருக்காது. நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த வசனம் ஒரு ரகசியத்தை சொல்லித்தருது. மாலை வரை அந்த சாயங்காலம் வட்டம் கதவுகள் பூட்டப்படாது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிடே கதவு திறக்கப்படுகிறது. சொல்லுங்க, தினந்தோறும் திறக்கப்படும் கதவு. நீ தேவ சமூகத்தில் போய் காலை எழும்பி முழங்காலில் நின்று தேவனே நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சபையில் ஆராதிப்பது போல ஆராதித்து, சபையில் தியானிப்பது போல வேதத்தை தியானிக்கும் பொழுது அன்றைய தினத்தின் கதவை தேவன் உனக்காக திறக்கிறார். கதவு திறக்கிற ரகசியத்தை சொல்லித்தராரு பாருங்க. சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறார். சாயங்காலம்னா என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் மிட்நைட் டு மிட்நைட் தான் ஒரு நாள். ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்தில், தேவனுடைய பார்வையில் சாயங்காலம் டு சாயங்காலம் தான் ஒரு நாள். எப்படி? ஈவினிங் மாலை 6 மணிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள் கணக்கு. அல்லேலூயா. இது நீங்கள் படிக்கணுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறத எங்கே வச்சு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு எந்த வேர்டு வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும். இதையும் நான் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக சொகுசாக போகக்கூடாது, உட்காந்து படிங்க. அப்போது அங்கே பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பலியை செலுத்தி ஆராதனை செய்யும் பொழுது அந்த நாளுக்கான வாசலை தேவன் திறக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன் உங்கள் வீடுகளில் உங்கள் வாழ்க்கையில் சில வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கு? ஒரு சமாதானத்தின் வாசல் இல்லை ஐயா, ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் இல்லை ஐயா, ஒரு நன்மையின் வாசல் என் வாழ்க்கையில் இல்லையே, ஒரு 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 சில அத்தியாவசிய உலகத்தில் இருக்கிறவனுக்கு கூட கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே. அந்த வாசல்கள் திறக்கப்படுவதற்கு இன்றைய தினத்தின் வாசல் திறக்கப்பட நீ என்ன செய்ய வேண்டுமா? அங்கே பைபிள் சொல்ல, ஆசாரியர்களோ தகன பலியும் சமாதான பலியும் படைக்க கடவர்கள். அந்த காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நீ போகும் பொழுது உனக்கு வாசலை, ஒவ்வொரு நாளுக்கான வாசலை அன்றன்றைக்கு தேவன் திறந்து வைக்க வல்லவராக இருக்கிறார்.